இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் வந்து கீமாக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கல்ல, உப்பு, வெங்காயம் 1, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 பச்சை மிளகாய், ஒரு 5 முந்திரி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு லவங்கப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை. இப்போ இந்த மட்டனை ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது. இது 1/4 கேஜி நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணுங்க. நல்லா பாருங்கள், மட்டனில் தண்ணிலாம் வற்றிட்டு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் ஒரு சுற்றிடலாங்க. இதில் மட்டன் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பொட்டுக்கல்லையே பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போது இதை அரைச்சிது மட்டனை இதில் போட்டுடலாம். பாத்திரத்தில் இந்த ஆனியன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். ஆனியன் வந்து பொடியாக நறுக்கணுங்க, பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போடுறேன். அந்த உருட்டுற பதம் கரெக்டாக வரணும். அதுக்காக வேண்டிங்க காரத்துக்காக வேண்டி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் காரம் போதுன்றவங்க அப்படியே போடாமல் கூட விடலாம். இது நான் கொஞ்சம் போட்டு செய்கிறேன். வச்சுங்க மாவு இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி மட்டன் பால் உருட்டி வச்சுட்டேன். நம்ம வந்து வெங்காயம் நான் அப்படியே போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா அந்த மட்டனோடய ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. வாங்க. மீடியம் வச்சு வருங்க, கரெக்டாக வரும். இப்படி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாங்க. மட்டன் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.